அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சங்கட சக்தி விரதத்துக்காக கொழுக்கட்டை செய்கிறேன். 108 கொழுக்கட்டை செய்யணும்னு ஒரு எண்ணம், அதனால் இன்றைக்கி 108 கொழுக்கட்டை செய்கிறேன். வாங்க பார்க்கலாம், நம்ம சேனலுக்கு போகலாம். பாருங்க, அரிசி 5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு ஒரு துணி போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆற்றணும். நம்ம கையில் எடுத்து பார்த்தா ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஈரம். அந்த ஈரம் பதத்துக்கு இருந்தால் போதும். இது ஏலக்காய் பொடி, நெய், வெல்லம் 1 கிலோ அரிசிது. பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிப்பு இருந்தால் நம்ம ஆறுனது எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் இந்த வாட்டி மிக்சியில் தான் அரைச்சேன், அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிக்கிறேன். அரிசியை பொடி பண்ணி ஒரே வாட்டி 2 வாட்டி ஜலிச்சாவே போதும். கரெக்டாக மெச்சிஞ்சிரும் டக்குன்னு. நான் பொடி பண்ணுறேன் பாருங்கள் எப்படி. அவ்வளோதான், இப்போ பொடி பண்ணிட்டேன், ஜலிக்கிறேன். இப்போ ஜலிச்சு மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாகுதுன்னு. மிஷினுக்கே போல் 5 மணி நேரம் ஊற வச்சா நல்லா மெத்துன்னு ஆகிடும். இப்போ நம்ம ஆவரி கட்டலாம். ஆவரி கட்டுறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் குக்கரில். இட்லி குண்டான் இருந்தால் இட்லி குண்டான் கூட ஆவரி கட்டிக்கலாம். நான் இட்லி குண்டான் வைக்க மாட்டேன், அதனால் இதே மாதிரி குக்கரில் வச்சு இது மாதிரி தான் வச்சுருவேன். அதனால் இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் இட்லி குண்டான் கூட ஆவரி கட்டலாம். நான் எப்போ இந்த மாதிரி தான் பண்ணுறது. அதனால் நீங்கள் இட்லி குண்டான் ஆவரி கட்டினா நல்லா வேகணும் மாவு. நல்லா ஒரு 1/2 ஹவர் ஆவி வந்துச்சுனாக்கா அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். வெல்லம் நெருக்கி போட்டுக்கலாம். நெருக்கி போட்டு வெடி கட்டிக்கலாம். வெல்லத்தை கொதிக்க வச்சு தான் சுடு தண்ணி ஊற்றி பேசணும் எப்பவுமே கொழுக்கட்டைக்கு. அதனால் வெல்லமும் கொதிக்க வச்சு அந்த வெல்லம் தண்ணியை ஊற்றி பேசிஞ்சிக்கலாம் பிடி கொழுக்கட்டைக்கு. இப்போ நான் இதுக்கு தேங்காயெலாம் கூட போடணும். தேங்காய் போடல, ஏன்னா தேங்காய் இல்லை, யூஸ் பண்ண தேங்காய் தான் இருக்குது. அதனால் அது சாமிக்காக செய்யறதுனால தேங்காய் போடல. தேங்காய் புதுசாக வாங்கிட்டு போடணும், கடையில் வாங்கி போடலாம் தான் பார்த்தேன். சரி, கடைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்த மாதிரி வெல்லம் கொதிக்க வச்சு ஏலக்காய் பொடினா ஒரு 10 ஏலக்காய் பொடி பண்ணி இந்த மாவுக்கு போட்டிருக்கேன். 10 ஏலக்காய் பொடி பண்ணி இந்த மாவுக்கு போட்டிருக்கேன். இப்போ போட போகிறேன். 10 ஏலக்காய் கணக்கு போடுறேன். இதுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிருக்கோம். லேசாக போட்டால் தித்திப்புக்கு செட் ஆகும். அதனால் லேசாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிக்க வச்சோம்ல, வெள்ளி தண்ணி வெடிக்கட்டி தேவையான அளவுக்கு நம்ம திட்டமாக பேசிஞ்சிக்கணும். நான் எப்படி பேசுகிறேன்னு பாருங்கள். மாவு நல்லா வெந்துச்சுனாவே பதத்துக்கு வந்துடும். மாவு பேசுறதுக்கு நம்ம சுத்தண்ணி ஊற்றி பேசும்போது மாவு நல்லா ஆவி கட்டுற மாவு நல்லா வெந்துச்சுன்னா மாவு பூத்து வரணும். வேவது அந்த மாதிரி வெந்துச்சுன்னா நம்ம ஆவி கட்டும் போது மாவு ஜம்முன்னு வரும். அப்படியே பிடிக்காது. பாருங்கள், வந்துச்சு. நம்ம சும்மா ஃபேவருக்காக கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் போடுறோம். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டோமா, 1 ஸ்பூன் தான் கணக்கு அது. இப்போ ஃபேவருக்காக போட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஆறிச்சு, கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மாவு நல்லா பேசிஞ்சிட்டேன். பாருங்கள் எப்படி வந்துக்குதுன்னு. நைஸாக அப்படியே இது மாதிரி பாகு மாவு மாதிரி வரும் பார்க்கறதுக்கே. நம்ம மாவு வேக வைக்கிறதுல தாங்குது. வேக வச்சோம்னா இந்த மாதிரி தனியாக ஓடாது, இந்த மாதிரி வரும். இப்போ நான் 108 கொழுக்கட்டை செய்ய போகிறேன் சாமிக்கு. 108 கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு எடுத்துன்னு போகிறேன் கோயிலுக்கு. இன்னைக்கு விரதம் அன்னைக்கு. அதனால் எப்போ சங்கட சக்திக்கு செய்வேன். நிறைய ஒரு நாளைக்கு முடிகிற அன்னைக்கு நான் கொஞ்சமாக செய்வேன். இன்றைக்கி நிறைய செஞ்சு எடுத்து போகலாம். ஒரு 108 எடுக்கலான்ட்டு 108 கொழுக்கட்டை செய்கிறேன். செஞ்சு வச்சு நல்லா நம்ம ஆவி கட்டணும், வேக வச்சுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு உருண்டை பக்கத்தில் பிடிச்சிருக்கேன். ஒரு 54 கணக்கு பிடிச்சிருக்கேன். இது முதல்ல வேக வச்சு நம்ம கொட்டிக்க போகிறோம். இப்போ வேக வச்சு இது நல்லா வெந்துட்டோன்னே இது கொட்டிக்கின்னு இப்போ பாதி பிடி கொழுக்கட்டை செய்யலான்னு ஒரு இது எண்ணெய் 2 ரகமாக பண்ணிட்டு போகலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வேக வைக்கிறேன். வச்சு இப்போது நல்லா நல்லா ஒரு 1/2 ஹவர் வேகணும். 1/2 ஹவர் 3/4 ஹவர் வெந்துச்சுன்னா இப்போ வெந்துடும் கொழுக்கட்டை.
பாருங்கள் இப்போ வெந்துச்சு. தண்ணி தொட்டு பார்த்தா கை கொட்டலைன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் பால் மாதிரி இருக்குது. நல்லா மாவு நம்ம பதம் வேக வைக்கிற பதத்தில் தான் இருக்குது மாவு. பாருங்கள் இப்போ புடி குழக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இது ஒரு 48 இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து வேக வச்சு நம்ம 108 குழக்கட்டை சாமிக்காக செய்கிறோம். அதனால சுத்த பதமாக செய்யணுன்றதுக்காக நல்ல தண்ணி, தேங்காய் யூஸ் பண்ண தேங்காயெல்லாம் போடக்கூடாது. தேங்காய் புதுசாக திருவி போட்டால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ செஞ்சிட்டேன். இப்போ அது வைக்கலாம். நம்ம இன்னொரு ஈடு அது வச்சு வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு திருப்பி வைக்கிறது. அது மாதிரி ஜல்லடை கண்ணி வச்சுட்டு துணி போட்டு நான் இப்படி தான் வேக வச்சிடும். இட்லி குண்டானே யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் குக்கர் மாடலில் வந்துச்சுல்ல இட்லி குண்டா, அதனால் அது இது யூஸ் பண்ணுறதில்ல. இட்லி குண்டாலையும் வைக்கலாம், இதுலேயும் வைக்கலாம். அதுக்காக தான் காட்டுறேன் உனக்கு, அந்த குண்டான காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வேக வைக்கலாம், ஈஸியாக ஆகிடும். ஒரே அடியை போட்டு வச்சிடலாம், ஈஸியாக ஆகும் வேகத்துக்கு. அதனால தான் பாருங்கள் இப்போ இது போட போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்ல மாவு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறதுனால, மாவு நல்லா பதம் வந்துக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டாவது வேக வச்சுக்கலாம். நல்லா 1/2 ஹவர் வெந்துச்சுன்னா வெந்துடும் டக்கு டக்குன்னு. இப்போ இதையும் வெந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இதுவும் வெந்துச்சு, அதுவும் வெந்துச்சு. இப்போ அதையும் எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள் எடுத்து கொட்டுறேன், சூடு எடுத்து கொட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி காய் வடிகட்டுற இது தான் வச்சு நான் வேக வைப்பேன். கொழுக்கட்டை செய்யறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம பார்த்து நல்லா மிஷினுக்கு மாவு எடுத்து போனால் சீக்கிரம் அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட அதே பதத்தில் தான் அரைக்கணும். ஈர அரிசி நம்ம வீட்டிலே அரைச்சிட்டேன். நான் அரைச்சி ஜெலிச்சு வீட்டிலே அப்படியே செஞ்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்களா எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க சாப்பிட்டு புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.